மகாத்மா காந்தி குறித்த ஆளுநர் ஆர்.என். ரவியின் பேச்சு மேலும் ஒரு சர்ச்சைக்கு வித்திட்டுள்ளது. நாட்டின் தேசத்தந்தை நேதாஜிதான் என்ற ஆளுநரின் பேச்சு காங்கிரஸ் கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் 127வது பிறந்த நாள் விழா நாடு முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்திலும் சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்வில் ஆளுநர் ஆர்.என். ரவி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய அவர், நேதாஜி இல்லை என்றால் 1947ஆம் ஆண்டில் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்திருக்காது என கூறினார். 1942ஆம் ஆண்டுக்கு பின்னர் காந்தியின் சுதந்திர போராட்டம் பலனளிக்கவில்லை என்றும் இந்தியாவிற்குள்ளேயே மக்கள் தங்களுக்குள் மோதிக்கொண்டிருந்தனர் என்றும் குறிப்பிட்டார். If I say that if Netaji were not there, India would not have become free in 1947. After this second war began and the non-cooperation movement by the Indian National Congress had fizzled out. If you look at the history of national freedom movement led by Mahatma Gandhi, after 1942, it was a non-event. Nothing was happened. We were all busy fighting ourselves. இந்தியாவில் இருந்து பிரிட்டிஷார் வெளியேற காந்தி முன்னெடுத்த ஒத்துழையாமை இயக்கம் காரணம் அல்ல என இங்கிலாந்து பிரதமராக இருந்த அட்லி பதிவு செய்துள்ளதாகவும் ஆளுநர் குறிப்பிட்டார். பிரிட்டன் கடற்படை மற்றும் விமானப்படையில் இருந்த இந்திய வீரர்களின் புரட்சியே வெள்ளையர்கள் வெளியேற காரணம் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டார். சுபாஷ் சந்திரபோஸின் இந்திய தேசிய இராணுவமே இந்த புரட்சிக்கு வித்திட்டதாகவும் ஆளுநர் தெரிவித்தார். நாட்டின் தேசத்தந்தை நேதாஜிதான் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆளுநரின் இந்த பேச்சு புதிய விவாத பொருளாக விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் ஆளுநரின் பேச்சுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுபோன்ற வரலாற்று புரட்டுக்களை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்று தெரிவித்துள்ளார். காழ்ப்புணர்ச்சியோடு கருத்துக்களை கூறும் ஆளுநரை விடுதலை போராட்ட தேசபக்தர்களின் ஆன்மா மன்னிக்காது என்றும் அழகிரி குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வரலாறு குறித்து ஆளுநர் நிறைய படிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். வெற்றியடைந்த பிறகு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள், ஐயோ மகாத்மா காந்தியடிகள் நிறுத்திய வேட்பாளரை வெற்றி வாய்ப்பை இழந்தாரே, இது எந்த அளவிற்கு மகாத்மா காந்தியடிகளை பாதிக்கும் என்று தான் வெற்றி பெற்ற அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் பதவியை தூக்கி எறிந்தவர். இதை ஆளுநர் ரவி புரிந்து கொள்ள வேண்டும். மகாத்மா காந்தியடிகளுக்கும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கும் எப்படி ஒரு உறவு இருந்தது, தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். ஏற்கனவே ஆளுநர் பேசிய பல விஷயங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த விவகாரமும் விவாதங்களை கிளப்பியிருக்கிறது.